ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். சிக்கன் குழம்புக்கு சிக்கன் 1 கிலோ எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி 4, பெரிய வெங்காயம் 5, கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தனியாக வதக்கி மசாலாக்காக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சிக்கன் வதக்கிறதுக்காக வெங்காயம், புதினா எல்லாம், மல்லி, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது மசாலா அரை கிரேவி வர்றதுக்காக இந்த 2 பொருள் யூஸ் பண்ணுறோம். அரிசி கொஞ்சம், கடலை கொஞ்சம். அப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் காய்ச்சதும் இந்த அரிசியும் கடலையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் சூடானதும் போட்டு பொரிய விடலாம். அரிசி பொரிஞ்சு நல்லா பொரியாட்ட வரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டதும் பெரிய வெங்காயம், தக்காளி எடுத்து போட்டு கிளறலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டோம். வெட்டி வச்சுக்கிற எல்லாத்தையும் போட்டு வதக்கிறோம். நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் மேலே தூக்குன மாதிரியெல்லாம் போட்டு கிளறி எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அந்த கடலை அரிசியெல்லாம் தீஞ்சு போயிடும், கருப்பாயிரும். பார்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலையும் அரிசியோட ஃப்ளேவரு சூப்பராக இருக்கும். இது மாதிரி எந்த குழம்பு வச்சாலும் நம்ம இந்த 2 யூஸ் பண்ணி வைக்கலாம். சும்மா அட்டகாசமாக இருக்குது குழம்பு சாப்பிட்றதுக்கு. நல்ல திக்னஸாக கிரேவியாட்டிருக்கும் குழம்பு. நமக்கு தேங்காயெல்லாம் போட வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுவே செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இதை எடுத்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா தூள் சேர்க்க போகிறோம். பாருங்கள் என்னென்னு சேர்க்கலான்ட்டு. மல்லித்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், இந்த 3 தான் சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இதை இந்த மசாலா கூடயே இந்த வெங்காயத்து கூட போட்டு நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா சேர்க்கும்போது நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மசாலா பொருள் தீஞ்சிடும். நீங்கள் இந்த மசாலா பொருள் போடும்போது கேஸை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா மசிகிற மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா கொட்டிடலாம். உள்ள மசாலா போட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. போட்டு ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கலாம். ஒரு கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி எடுத்து வச்சுட்டு இது ஆறின வரைக்கும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதையே நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுக்க போகிறோம். அடுத்தது இந்த சிக்கன் தனியாக தாளித்து விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். சட்டி சூடாகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டுருக்குது இப்போ தான். ஓகே, இப்போ எண்ணெய் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு எண்ணெய் விட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட நம்ம பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், இந்த கசகசா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்ல, அதை போட்டு நம்ம கிளற போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு, போட்டுடலாமா? ஓகே, வாங்க போடலாம். பட்டையும், ஏலக்காய், பிரியாணி இலை இதையெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். இப்படி தாளித்து மசாலா அரைச்சி நம்ம குழம்பு செஞ்சால் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வதக்கலாம் ஃப்ரெண்ட். வதக்கி விட்டு சிக்கன் கழுவி வச்சுக்கிறோம்ல, அதை போட்டு நம்ம இதுக்குள்ளே கிளறி விட்றோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க. நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதும்
சிக்கன் எடுத்து நம்ம போட போகிறோம். சிக்கன் போட்டு தாளித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவாங்க, அப்போ தான் நல்லா சுவையாக மணமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கீழே படிஞ்சிரும், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே நல்லா கை வச்சு அழுத்தி கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் சிக்கன் பொடி சேர்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சத்தி சிக்கன் மசாலா தூள் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட். இந்த மசாலா தூள் சத்தி சிக்கன் மசாலா தூள் செம்மையாக இருக்கும், வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்குது. யாரெல்லாம் இந்த சத்தி மசாலா யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச பிராண்ட் என்னென்னா சத்தி. இதில் தான் நான் வந்து எல்லாமே வாங்கிக்குவேன். மசாலா பொருளெல்லாம் சூப்பராக இருக்கும். சிக்கன் போட்டு அப்புறம் அந்த அரைச்சி வச்ச விழுதெல்லாம் நம்ம இப்போது வந்து சிக்கனில் சேர்க்க போகிறோம். வெங்காய தக்காளி மல்லித்தூளெல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அந்த கிரேவி அதை சிக்கனில் ஊற்றி நம்ம வந்து இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். தேங்காயெல்லாம் போட வேண்டியதே இல்லை, தேங்காய் விழுது இதுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கிரேவியாக நல்லா கெட்டியாக குழம்பு பார்க்குறக்கே அட்டகாசமாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அப்போ நீங்களும் அடிக்கடி செய்ய ஆர்வமாக செய்வீங்க. தேவையான அளவு விட்டு தண்ணியை கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க, அப்போ தான் நல்லா கிரேவி கீழே ஒட்டாமல் வரும். இல்லைன்னா நம்ம கிளறி விட்டு இருக்கணும். அதில் நம்ம கடலை அரிசியெல்லாம் போட்டுக்கிறனால கொஞ்சம் வந்து கீழே படிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை நல்லா கிளறி விட்டு கொதிக்க வச்சு எடுங்க. இது கூட வந்து நான் மேலே கொதித்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து இந்த எண்ணெய் இலைன்னா கஸ்தூரி மெட்டி போட போகிறோம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மெட்டி கொஞ்சம் கையில் எடுத்து நம்ம கசக்கி அதுக்குள்ளே போட போகிறோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு இன்னும் சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகளிருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம தெருவே வாசனையாக இருக்கும், அவ்வளோ குழம்பு ஸ்மெல்லு ஜம்முன்னு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதை வந்து நம்ம மேலே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஸ்டவ் பண்ணிக்க வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது போட்டதும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே அசந்து போயிடுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. செம்ம குழம்புங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பார்க்குறவங்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற எல்லாத்துக்கும் பாய்.